இந்த மாதிரி தீர்த்தவாரி தீர்த்த யாத்திரை போக முடியாதவாள்லாம் அன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு வாத்தியாரை வீட்டுக்கு வர வச்சு ஒரு கலசத்தை நிர்மாணித்து அதில் சப்த நதிகளை கங்கா யமுனா சரஸ்வதினு பார்த்து வர்ணனை ஆவாகனம் பண்ணி அதுபோக அவங்க குலதெய்வம் கோயில்கள் இது மாதிரி முக்கியமான ஆலயங்கள் அவங்களுக்கு இப்படி வெறும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கிராம தெய்வம் அந்த தெய்வத்தை அங்கே இருக்கக்கூடிய அந்த புண்ணிய நதிகளையும் அங்கே ஆவாகனம் பண்ணி புனர்பூஜைகள்லாம் செய்து அந்த தீர்த்தத்தினால் அவர்கள் வீட்டில் தெய்வ விக்கிரகங்கள் இருந்தால் அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்வித்து அந்த தீர்த்தத்தை அவர்களும் ஸ்நானம் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை எதுவுமே இல்லை, நான் எதுவும் வாத்தியாரை கூப்பிட்டு பண்ண முடியாது, எனக்கு வசதி கிடையாது, எதுவும் கிடையாதுன்னா ஒரு பாத்திரம் வெளியில் ஒரு பித்தளை சொம்பு அல்ல ஒரு பித்தளை பஞ்ச பாத்திரம் அதில் தீர்த்தம் நல்ல கங்கை தீர்த்தம் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. கங்கா தீர்த்தத்தை வாங்கி விட்டு அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் ஜாதிக்காய் சில வாசனா திரவியங்களை சேர்த்து கையை மூடிண்டு கங்கேச்ச யமுனேச்ச கோதாவரி சரஸ்வதி அப்படின்னு சொல்லி இந்த மந்திரங்களை சப்த நதிகளை சொல்லி அதில் ஆவாகயாமின்னு சொல்லி அதுக்கு ஒரு பூஜைகள் அதுக்கு சந்தனங்கம் போட்டு அந்த பஞ்ச பாத்திரத்துக்கு வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு ஒரு ஆரத்தி காமிச்சு அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் செய்து கொள்ளலாம்.